So we are going to study total linear momentum அல்லது மொத்த உந்த மாறா விதி, கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். சரியா? டோட்டல் லீனியர் மொமெண்டம். இதில் முக்கியமான வார்த்தை வந்து டோட்டல். டோட்டல்னால் மொத்தம் என்ன? அப்போ அந்த சிஸ்டம் அல்லது தமிழில் வந்து அமைப்பு என்னங்கிறது பொறுத்தது. ஒரு உதாரணத்துக்கு சூரியன், பூமி. இப்போ பூமியை வந்து ஒரு சிஸ்டமாக நம்ம நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன். சிஸ்டத்துக்கு நான் வந்து இந்த ப்ளூ கலர் போடுறேன் புரிகிறதுக்காக. அப்போ இந்த சூரியன் வந்து இந்த பூமியின் மீது புவியீர்ப்பு விசையை செலுத்துகிறது. அப்போ இந்த விசை வந்து புற விசை அல்லது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், புற விசையை செலுத்துகிறது. சரி, இதே நேரத்தில் இதே சூரியன், பூமி ரெண்டை எடுத்துக்கிடுவோம். இந்த சிஸ்டம் வந்து இந்த அமைப்பு வந்து எல்லாமே வச்சுக்கிடுவோம். சூரியன், பூமி ரெண்டையுமே கருதுகிறோன்னா, இப்போ பூமி வந்து சூரியன் வந்து ஒரு விசையை தன்னுடைய எடையினால் பூமிகளை கொடுக்கும். பூமி வந்து அதனுடைய புவியீர்ப்பு விசைனால் என்ன செய்யும்? சூரியனை இழுக்கும். இப்போ இது வந்து அக விசை. அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸு நல்லா பாருங்கள். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்போ வருது? பூமியை மட்டும் நம்ம கருதும் போது. ஆனால் பூமியும் சூரியனையும் ஒரு சிஸ்டமாக நம்ம எடுத்தோன்னா இது வந்து அக ஃபோர்ஸ். ரெண்டுமே ஒரே சிஸ்டம். சரி, இப்போது நம்ம நடக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது பூமி. இந்த பூமியில் வந்து நம்ம நடக்கிறோம். இப்போ வந்து நம்மளை மட்டும் ஒரு சிஸ்டமாக கருதுனோம்னா பூமியானது நம் மீது ஒரு விசையை செலுத்துகிறது. இது வந்து புற விசை. ஏன்னா நம்மளை பொறுத்த மட்டும் பூமி வந்து ஒரு புற சிஸ்டம். அது வந்து ஒரு புற விசையை செலுத்துகிறது. எப்படி? நம்மளுடைய அணுக்களும் பூமியில் உள்ள அணுக்களும் ஒன்றை ஒன்று உரசி அந்த இது வந்து என்ன செய்யுது? நம்மளை மேலே தூக்கி விடுது. ஸோ அதனால் வந்து அந்த புற விசையானது என்ன செய்யுது? நம்ம மேலே செலுத்துகிறது. அதே நேரத்தில் நம்ம வந்து பூமியும் நம்மளும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, ஒரே சிஸ்டம் வச்சுக்கோங்க. இது பூமி. இது வந்து ஒரே சிஸ்டம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து பூமி மேலே ஒரு அகவிசையை செலுத்துவோம், பூமி நம்ம மேலே இன்னொரு அகவிசையை செலுத்தும். அப்போ இது வந்து இந்த சிஸ்டம் வந்து அகவிசை, இது பூமி நம்ம மேலே செலுத்துகிற அகவிசை. இப்போ அகவிசைக்கும் புறவிசைக்கும் வித்தியாசம் நீங்கள் எந்த சிஸ்டத்தை பொறுத்ததுன்னு இருக்குது. இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்று சொல்லப்படுகிற இந்த உந்தம் மாறா விதி என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு வெக்டர் விதி. இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு நேர்கோட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நேர்கோட்டில் உந்தத்தினுடைய மதிப்பு, இது ஒரு சிஸ்டம், இது ஒரு உந்தம். இந்த உந்தத்தினுடைய மதிப்பு திசைகளும் மாறாதவை. இப்போ ஒரு ஆக்ஷன் நடந்ததுன்னா மொத்த விசை வந்து மாறாது. உதாரணத்துக்கு இது ஒரு பந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான். இது வந்து ஒரு வேகத்தில் போய்கிட்டுருக்கு, இது ஒரு வேகத்தில் போயிட்டுருக்கு. அப்போ உந்தத்துக்கு ஃபார்முலா வந்து P = mv. எம்ங்கிறது மாசு, விங்கிறது வெலாசிட்டி, நிறை திசை வேகம். இது வந்து உந்தம் அல்லது மொமெண்டம். அல்லது திஸ் இஸ் வந்து v = இஸ் நாட் ஸ்பீட். அதுக்கு இங்கிலீஷில் வந்து வெலாசிட்டி. அதனால தான் v போட்டிருக்காங்க. ஓகேயா? நாட் ஸ்பீடு. இது மாஸ் வந்து இது வந்து ஸ்கேலர், இது வெக்டர், இது வெக்டர். இப்போ இதுக்கு வந்து உந்தம் வந்து P1, இதுக்கு P1, இது P2ன்னு வச்சுக்கிட்டேன். உந்தம் P2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டோட்டல் உந்தம் வந்து இந்த சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த டோட்டல் உந்தம் வந்து P1 + P2. இப்போ இது வந்து ரெண்டு மோதும்போது மோதின பிறகு இது வந்து ஒரு திசையில் போகுது, அதுமாதிரி இது வந்து வேற ஒரு திசையில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய மூமெண்ட்டை வந்து P1', இதனுடைய மூமெண்ட்டை வந்து P2' வச்சோம்னா இந்த உந்த விதி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, P1 + P2
ஈக்குவல் டு P1 டேஷ் ப்ளஸ் P2 டேஷ். P1 டேஷ் எதுக்கு போடுறோம் யோசிச்சிங்களா? ஏன்னா அதனுடைய மதிப்பு மாறி இருக்கிறது. எப்படி மாறி இருக்கு? முதல் என்ன மாறி இருக்கு? திசை மாறி இருக்கு. இங்கே வந்து திசை வந்து இங்கேருந்து இடது பக்கம் வந்து வலதுக்கு போகுது, வலதுலேருந்து இடது வருது. இது மோதின உடனே திருப்பி இது வந்து ஆப்போசிட்டில் போகுது, இது ஆப்போசிட்டில் போகுது. அப்போ திசை மாறி இருக்கு. இதனுடைய வெயிட் வந்து வேறு வேறு வெயிட்டாக இருந்தால் அது வந்து மாறும். அப்போ இதை P1 + P2 ஈக்குவல் டு P1 டேஷ் ப்ளஸ் P2. அப்போ மொத்த உந்த மதிப்பானது மாறாது. அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்தது ரெண்டாவது இதில் வந்து துப்பாக்கி வந்து கொடுத்துருக்காங்க. துப்பாக்கியை பார்த்துக்கலாம். இப்போ துப்பாக்கி குண்டு, துப்பாக்கி குண்டு. இப்போ துப்பாக்கி குண்டினுடைய முந்தம் P1 வச்சுக்கிடுவோம், துப்பாக்கிக்கு வந்து P2 வச்சுக்கிடுவோம். சுடாமல் இருக்கும்போது P1 ஈக்குவல் டு 0. ஏன்? குண்டு அப்படியே நிற்குது. குண்டினுடைய வேல்யூ என்ன? P ஈக்குவல் டு mv, வெலாசிட்டி வந்து 0, அதனால் P ஈக்குவல் டு 0. B புல்லட்னு போட்டுக்கிடுவோம். P கன் ஈக்குவல் டு 0. ஏன்? துப்பாக்கி சும்மா தான் இருக்குது. ஓகேயா? அப்போது PB + PG ஈக்குவல் டு 0, பிகாஸ் PB ஈக்குவல் டு 0, PG ஈக்குவல் டு 0. ரெண்டுமே 0, அதனால் அது வந்து 0. அப்போது துப்பாக்கியை சுடும்போது இந்த குண்டு வந்து முன்னோக்கி பாய்கிறது. இந்த துப்பாக்கி என்ன செய்யணும்? அப்போது நல்லா பாருங்கள், இது வந்து வெக்டரு P கன், V கன், M கன், V கன் ஈக்குவல் டு P கன். M புல்லட், V புல்லட் ஈக்குவல் டு P புல்லட். அப்போது mg vg must be equal to mb vb. அல்லது இதே எப்படி எழுதுனாங்கன்னா pb + pg equal to 0 இருக்கணும். போட்ட மாதிரியே டேஷ் போட்டு விட்டலாம். 0. இது வந்து இதனுடைய வேல்யூ வந்து mb vb + pg equal to 0 times vg equal to 0. அல்லது இதில் வந்து துப்பாக்கி எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்க முடியுமா? கொஸ்டின். காமன் சென்ஸ் என்ன சொல்லுது? 2 பாசிட்டிவ் நம்பரை கூட்டினா என்ன வராது? 0 வராது. 1 + 1 வந்து 2 தான். எப்போ 0 ஆகும்? 1 - 1னா 0 ஆகும், அல்லது 3 - 3னா 0 ஆகும். அப்போது இந்த இடத்துல ப்ளஸ் வரக்கூடாது, மைனஸ் வரணும். இப்போ மைனஸ்னால் என்ன அர்த்தம்? இதில் இந்த கணக்கு mg vg, இதில் மாஸுக்கு வந்து என்ன கிடையாது? ஸ்கேலரு. அப்போ ஒன்று என்னது? வெலாசிட்டி தான் வந்து வெக்டர். அப்போ இதுக்கு தான் திசை இருக்குது. அப்போது mb vb
அதாவது துப்பாக்கி குண்டு முன்னால் போனால் துப்பாக்கி என்ன செய்யணும், பின்னால் வரணும். இப்போ துப்பாக்கி குண்டுன்னா போனால் துப்பாக்கி வந்து பின்னால் வரணும். அப்போ தான் வெலாசிட்டி வந்து நம்ம என்ன செய்ய முடியும், மைனஸ் சைன் கொடுக்க முடியும். அப்போ அதனால தான் எம்பி விபி ஈக்குவல் டு எம்ஜி விஜி, அல்லது இதையே வந்து நம்ம எம்பி விபி மைனஸ் எம்வி ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டு எம்பி விபி ஈக்குவல் டு எம்ஜி விஜி. therefore velocity of gun equal to mb vb by mg. இதுதான் எனக்கு ஃபார்முலா. இப்போது இதில் வந்து உங்களுக்கு எண் கணக்கு வந்து 3 மார்க்கில் கொடுப்பாங்க. இப்போது துப்பாக்கியிலிருந்து சுடப்படுகிறது, ஒரு துப்பாக்கியினுடைய நிறை இவ்வளவு, குண்டினுடைய நிறை இவ்வளவு. இப்போ துப்பாக்கியினுடைய நிறை வந்து 0.5 கிலோகிராம் துப்பாக்கி, குண்டினுடைய நிறை வந்து 0.05 கிலோகிராம். அல்லது 0.005 கிலோகிராம். துப்பாக்கி சுடும்போது அந்த குண்டானது 5 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தில் போகிறது. அப்போ துப்பாக்கியானது எவ்வளோ வேகத்தில் பின்னால் வரும் அப்படின்னு கேட்டால் 0.005 டைம்ஸ் 5 by 0.5. இது என்னது, எம்பி விபி எம்ஜி. அப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து விஜி ஈக்குவல் டு இது. இப்போ இந்த மாதிரி சிம்பிளான கணக்கு வந்துடும். அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய சிம்பிளான மேட்ரு வந்து சிஸ்டம்னா என்ன, அந்த அமைப்பு. பூமியை மட்டும் கருதும்போது புறவிசை, பூமியை சூரியனை கருதும்போது ரெண்டுமே அகவிசை, ஈர்ப்பு விசை. அதே மாதிரி எதை வந்து இந்த துப்பாக்கி இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், துப்பாக்கியவும் குண்டையும் ஒரு சிஸ்டமாக கருதுகிறோம், அல்லது ஒரு அமைப்பாக கருதுகிறோம். அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ஈஸியாக போட முடியுது. அப்போ துப்பாக்கி முன்னால் போச்சுன்னா, குண்டு முன்னால் போச்சுன்னா துப்பாக்கி என்ன செய்யும், பின்னால் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பால் சும்மா நிற்குது, இன்னொரு பால் வேகமாக வருது. இப்போ இந்த பால் வந்து ஒரு மொமெண்டத்தோடு வருது. பி M1, இது வந்து M2, இது வந்து P1 வருது. இது வந்து சும்மா நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டோட்டல் P டோட்டல் பி. ஆனால் இது வந்து ஒன்றும் செய்யலை. அதே நேரத்தில் நேராக போய் இந்த P1 வந்து இதை வந்து மோதிடுதுன்னு வச்சுக்கோங்க. மோதின பிறகு இது ரெண்டுமே வந்து இது ஒரு வெலாசிட்டியில் போகும், இது ஒரு வெலாசிட்டியில் போகும். அப்படி போணுச்சுன்னா இது ரெண்டும் வேறு வேறு வெலாசிட்டியில் போணுச்சுன்னா அப்போ வந்து P டோட்டல் ஈக்குவல் டு P1 P2 டேஷ். இது ரெண்டுமே வெலாசிட்டி மாறிடும். P1 டேஷ் ப்ளஸ் P2 டேஷ். இது முதல்ல இருந்த வெலாசிட்டிக்கு சமமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ரெண்டு பந்து, இது இந்த மாதிரி வருது, இது வருது. P1 P2னா P டோட்டல் ஈக்குவல் டு P1 ப்ளஸ் P2. இதில் வந்து இந்த ரெண்டையுமே நம்ம கருதுகிறோம், ஒரே சிஸ்டமாக கருதுகிறோம். மோதின பிறகு இது இப்படி போகுது, இந்த மாதிரி போகுதுன்னா வந்து பெரிய விஷயம் இருந்தால் இது P1 டேஷ் P2 டேஷ். அப்போ P1 டேஷ் ப்ளஸ் P2 டேஷ் ஈக்குவல் டு P1 ப்ளஸ் P2. இப்போ மொத்த உந்தமானது அந்த மோதலுக்கு பிறகு மாறாது. இதுதான் அந்த கணக்கு. ஓகேயா, ரைட்டு. இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான்.